எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து ஒரு சுக்கு மல்லியை வச்சு வர காப்பி போடுறதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. சளி, இருமல், உடம்பு வலிக்கெலாம் நல்லது. காய்ச்சல் வந்து அதிகமாக பரவுது. இந்த மாதிரி நம்ம வரட்டி போட்டு குடித்தோம்னா காய்ச்சல் நல்லா கேட்கும். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 20 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 25 கிராம் வந்து சுக்கு நல்லா வந்து தோல்லாம் சீச்சிட்டு நம்ம இஞ்சி இடிக்கிற கல்லை வச்சு இடித்து வச்சுருக்கேன். இப்படியே போட்டு அரைச்சோம்னா நம்ம மிக்சியில் உள்ள பல்லு உடஞ்சிரும். அதனால் நம்ம இடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம் நாட்டு மல்லி. இதே நல்லாயிருக்கும். கடையிலையும் கிடைக்கும். அந்த மல்லி வந்து ஆந்திரா மல்லின்னு சொல்லுவாங்க. அது டேஸ்ட்டாகவே இருக்காது. நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கணும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து மிக்சியில் அரைக்கணும். லைட்டாக சூடு வர்ற மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். நம்ம கைட்டு அள்ளி பார்த்து கை சூட ஆரம்பிச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு இறக்கிடலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அப்படியே பொடி பண்ணிடணும். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கிறோம். நல்லா அரைச்சாச்சு. சூப்பராக வாசமாக இருக்குது. பித்தம், வாந்தி, தலைவலி எல்லாமே நல்லா கேட்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த ஒரு ஸ்பூன் போட்டோம்னா வாந்தி, தலைவலிலாம் நல்லா கேட்கும். இப்போ வந்து நம்ம வர காப்பி போட போகிறோம். நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இப்போ அரைச்ச மல்லியை போட்டுருக்குறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக வந்து டீத்தூள், நம்மள்கிட்ட எந்த டீத்தூள் இருக்கோ அதை வேணாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரூ கூட போடலாம். இதில் வந்து கருப்பட்டி போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி இல்லை, நான் இப்போ சீனி தான் போடுறேன். கருப்பட்டி இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். நெஞ்சு சளி ஃபுல்லாக வந்துடும். சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டு குடிங்க. சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே போயிடும். ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.